ஒரு ₹820 கோடி செலவுல நம்ம பிராட்வே பஸ் ஸ்டாண்ட ஒரு மல்டி மாடல் டெர்மினலா மாத்த போறாங்க. மல்டி மாடல் டெர்மினல் அப்படின்றத நீங்க ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாரி விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்குள்ள பஸ் டெர்மினஸ் இருக்கும். இந்த பஸ் டெர்மினஸ்ல இருந்து மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறதுக்கு பிரிட்ஜ் இருக்கும். அதே மாதிரி சபர்பன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறதுக்கு பிரிட்ஜ் இருக்கும் அப்படின்னா, எந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது அப்படின்னு நீங்க விஷுவலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களால மல்டி மாடல் டெர்மினல் அப்படின்னா என்னன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராஜெக்ட்ட இன்டகிரேட்டட் பிராட்வே பஸ் டெர்மினஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்டகிரேட்டட் அப்படின்னா ஒருங்கிணைந்தது அப்படின்றது தான் பொருள். ஒருங்கிணைந்தது அப்படின்னா இவங்க எதெல்லாம் ஒண்ணா சேர்க்க போறாங்க அப்படின்னா, சபர்பன் ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும், மெட்ரோ ஸ்டேஷன் ஆகட்டும், இது இரண்டத்தையும் இந்த பிராட்வே பஸ் ஸ்டாண்டோடய கனெக்ட் பண்ண போறாங்க. எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 7 பிரிட்ஜஸ் லிங்க் பிரிட்ஜஸ் மாரி சபர்பன் ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும், மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும், இந்த பிராட்வே பஸ் ஸ்டாண்டோட இணைச்சிருவாங்க. இதோட சேர்த்து பஸ் பேஸ் மற்றும் ஒரு 9 மாடி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸும் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த இன்டகிரேட்டட் ப்ராஜெக்ட். பெரிய அளவுக்கு பராமரிப்பு இல்லாம இருக்கிற பிராட்வே பஸ் ஸ்டாண்ட இந்த மாதிரியான ஒரு மல்டி மாடல் காம்ப்ளெக்ஸா மாத்தணும் அப்படின்னா, இருக்கிற பஸ் ஸ்டாண்ட முதல்ல இடிக்கணும். இந்த பஸ் ஸ்டாண்ட இடிக்கணும் அப்படின்னா, இப்ப இருக்கிற பேருந்துகளாகட்டும், இங்க இருக்கிற வெண்டார்ஸ் ஆகட்டும், இவங்க எல்லாரையும் வேற ஒரு இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்ணணும். அதாவது ஒரு டெம்பரவரியா ஒரு பஸ் ஸ்டாண்ட உருவாக்கிட்டு, இப்ப இங்க நிக்கிற பஸ்ஸஸ் எல்லாமே இந்த பஸ் ஸ்டாண்ட கட்டுற வரைக்கும் அந்த இடத்துல இருந்து இயங்குற மாதிரி செய்யணும். இந்த டெம்பரவரி பஸ் ஸ்டாண்ட் அமைக்கிறதுக்கான இடத்த தேர்வு செஞ்சுட்டாங்களா அப்படின்னு பார்த்தா, எஸ் தேர்வு செஞ்சுட்டாங்க. ராயபுரத்துல இருக்கிற என்ஆர்டி ஃபிளைஓவர் கிட்ட இதற்கான இடமானது ஒதுக்கப்பட்டிருக்கு. இதற்கு முன்னாடி இந்த டெம்பரவரி பஸ் ஸ்டாண்டானது தீவுத்திடல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி வந்தாங்க. அதற்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடியே ராயபுரத்துல தான் இந்த டெம்பரவரி மேக் ஷிஃப்ட் பஸ் டெர்மினஸ் ஆனது வரப்போகுதுன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த டெம்பரவரி பஸ் ஸ்டாண்ட் அமைக்கிறதுக்கான இடம் யாரோடது அப்படின்னு பார்த்தா, சென்னை போர்ட் அத்தாரிட்டியுடைய இடத்த தான் இவங்க யூட்டிலைஸ் பண்ண போறாங்க. இந்த இடத்த இவங்க வாங்க போறது கிடையாது. டெம்பரவரியா ஒரு 2, 3 ஆண்டுகளுக்கு லீஸ் மாரி எடுக்க போறாங்க. இதற்காக கிட்டத்தட்ட ஒரு 7ல இருந்து 8 கோடி ரூபாய் நம்ம சென்னை கார்ப்பரேஷன் வந்து போர்ட் அத்தாரிட்டிக்கு பே பண்ண போறாங்க. இந்த டெம்பரவரி பஸ் ஸ்டாண்ட் கிட்டத்தட்ட ஒரு 14,000 ஸ்கொயர் மீட்டர்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த டெம்பரவரி பஸ் ஸ்டாண்ட்ல கிட்டத்தட்ட 57 பஸ் ஸ்பேஸ் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம பேசஞ்சர்ஸ்க்கு தேவையான அனைத்து பேசிக் ஃபெசிலிட்டீஸுமே இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு பெர்மனன்ட் பஸ் ஸ்டாண்ட்ல என்னென்ன ஃபெசிலிட்டீஸ்லாம் இருக்குமோ, அதே மாதிரி எல்லா ஃபெசிலிட்டீஸும் இந்த பஸ் ஸ்டாண்ட்லயும் இருக்கும். மேக் ஷிஃப்ட் டெம்பரரி பஸ் ஸ்டாண்ட்லயும் இருக்குன்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா பிராட்வே அப்படின்றது மிக அதிகப்படியான மக்கள் வந்து செல்ற இடம் அப்படின்றதுனால, அங்க ஏனோதானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பரவரியா மேக் ஷிஃப்டான ஒரு பஸ் ஸ்டாண்ட் அமைக்க முடியாது. இதற்காக ஒரு ப்ராப்பரான ஒரு பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குமோ, அதே மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர ராயபுரத்துல இருக்கிற என்ஆர்டி ஃப்ளைஓவர் கிட்ட அமைக்கவிருக்காங்க. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சென்னை கார்ப்பரேஷன் இந்த ₹8 கோடி லீஸ் தொகைய சென்னை போர்ட் அத்தாரிட்டிக்கு குடுத்துட்டாங்க. அதாவது அவங்க பேமெண்ட்ட கிளியர் பண்ணிட்டாங்க. லீஸ் அமௌண்ட் செட்டில் செய்யப்பட்ட பட்சத்துல அடுத்து வொர்க் ஆர்டர் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். வொர்க் ஆர்டர் அப்படின்றது எதுவும் கிடையாது. எங்க இடத்துல நீங்க கட்டுமான பணிகள மேற்கொண்டு இந்த டெம்பரரி பஸ் ஸ்டாண்ட அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போர்ட் அத்தாரிட்டி ஒரு பர்மிஷன் குடுக்கணும். இந்த பர்மிஷன் அவங்க இன்னும் வரும் 2, 3 நாட்கள்லயோ, இல்ல மேக்ஸிமம் ஒரு 10 டேஸ்லயோ குடுத்துருவாங்க அப்படின்ற மாரி எதிர்பார்க்கலாம். இப்படி இவங்க குடுத்துட்டாங்க அப்படின்னா, சென்னை கார்ப்பரேஷன் டெம்பரரி மேக் ஷிஃப்ட் பஸ் ஸ்டாண்டுக்கான பணிகள விரைவில தொடங்கிடுவாங்க. அட் தி மேக்ஸிமம் இதெல்லாம் ஒரு 1 மந்த்க்குள்ள நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பெஸ்ட் கேஸ் சினாரியோவா ஒரு 2 மாதங்கள் கூட ஆகலாம். ராயபுரத்துல அமையவிருக்கும் இந்த டெம்பரரி பஸ் டெர்மினஸ ஒர்க் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு 6 மாசத்துக்குள்ள, ஒரு 6 மாத காலத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாரி இவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இவங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது ஒரு மே மாதத்துல இருந்து ஒரு அக்டோபர் மாதத்துக்குள்ள அந்த பஸ் ஸ்டாண்டோடைய பணிகளானது கம்ப்ளீட் ஆயிடுன்ற மாரி சொல்லியிருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாண்டோடைய பணிகளானது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் இப்ப இருக்கிற பிராட்வே பஸ் ஸ்டாண்ட இவங்க இடிக்க ஆரம்பிக்கணும். இந்த டெமாலிஷன் ஒர்க்க பொறுத்தவரையில இயர் எண்ட் ஆயிடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இல்லன்னா எர்லி பார்ட் ஆஃப் 2026ல இந்த பஸ் ஸ்டாண்ட இடிக்கிற பணிகள் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகள் பயன்பாட்டுல இருந்த இந்த பிராட்வே பஸ் ஸ்டாண்டோடைய ஷட்டர்ஸ் மூடி ஒரு புது காம்ப்ளெக்ஸ் அந்த இடத்துல வரப்போகுது. 1964ல இந்த பஸ் ஸ்டாண்ட தொடங்குனாங்க. ஆல்மோஸ்ட் 2024 அப்படின்னா ஒரு 60 இயர்ஸ் கடந்ததுக்கப்புறம் இந்த பழைய பூக்கடை பஸ் ஸ்டாண்டானது ஒரு புதிய ஒரு மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸா மாறப்போகுது. இதே மாதிரி சேனல் தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.